Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 10 நாச்சினோ. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஃபைலை எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா sample1 sample2 அப்படின்ற 2 ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நம்ம எப்படி டெலிட் பண்ணணும் அப்படின்றத அங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம வந்து டெலிட் பட்டன், அதாவது கீபோர்டில் இருக்க டெலிட் பட்டனை கிளிக் கொடுத்தா டெலிட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்து டெலிட் கொடுப்போம். ஆனால் இந்த கமாண்ட் ப்ரொமோட்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த டைரக்டரியில் இருக்கிறத காட்டிடுறேன். பார்த்தோன்னா sample1 sample2 அப்படின்னு இருக்குது. இப்போது அது எப்படி டெலிட் பண்ணோம்னா DEL அப்படின்றது, அதாவது டெலிட் அப்படின்றதுக்கு ஷார்ட் நேம் தான் டெல் அப்படின்றது. டெல் அதோட ஃபைல் நேம் sample1.txt அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கொடுத்தேன். பார்த்தோன்னா அது வந்து கீழே ரன் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. இப்போ நான் அந்த டைரக்டரி மறுபடியும் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், sample.1 அப்படின்றது டெலிட் ஆயிடுச்சு, sample2 மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த டெல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஃபைலை டெலிட் பண்ணணும்னா .text அப்படின்றத நான் போட்டேன். இப்போது நான் ஒரு இதுக்கு போகிறேன். ஜிலே ஒரு புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரியேட் பண்ணி அதை டெலிட் பண்ணலாம். மேக் டைரக்டரின்னு போட்டு நியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். நியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோன்னா தெரியும், நியூ அப்படின்னு ஒரு டைரக்டரி வந்திருக்கு. இந்த மவுஸ் இந்த கர்சர் இடத்துல பாருங்கள், நியூ அப்படின்ட்டு. இப்போது நான் மறுபடியும் டெல் அப்படின்றத யூஸ் பண்ணி அந்த நியூ அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்குது, நம்மளுக்கு தெரியுதுங்களா. உங்களுக்கு ஒரு அந்த கீழே வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம டெலிட் பண்ணும்போது நம்ம விண்டோவில் கேட்குற மாதிரி இங்கேயும் கேட்குது. அதெல்லாம் டெலிட் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்ற மாதிரி. அது நியூ இந்த ஸ்டார் அப்படின்றது பார்த்தோன்னா ஆர் யூ ஷூர், அதாவது நீங்கள் டெலிட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி. நான் எஸ் கொடுத்துட்டு ஒய், அதாவது எஸ் அப்படின்றதுக்கு தான் ஒய் அப்படின்றத கொடுக்குறோம். என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்ணி காட்டுறேன். சாரி, நான் அந்த டைரக்டரி வந்து டெலிட் பண்ணவே இல்லை. நான் மறுபடியும் ஒரு டைம் கொடுத்துட்றேன். டெல் நியூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு கேட்குது. நம்ம வந்து எஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த டைரக்டரி வந்து டெலிட் ஆகிடும். நான் வந்து இங்கே ஏற்கனவே ஸ்மாலில் வந்து கொடுத்தேன், ஆனாலும் டெலிட் ஆகலை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் எஸ் கொடுக்குறேன் மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இது வந்து இந்த முன்ன வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூ அப்படின்றத நம்ம வந்து டெலிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே எஸ்ஸா நோவா கொடுக்கும்போது டெலிட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த சிஸ்டம் அட்மினோட ஒரு பாப்பப். அது எப்படி சொல்கிறதுனா, அதாவது பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. நம்ம வந்து டைரெக்டாக வந்து டெலிட் பண்ண இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் முடியல. இதுவே பார்த்தோன்னா பழைய வெர்ஷன்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிராஃபிக்கல் யூசேஜாக இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாகவே டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த டெலிட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்த டைரக்டரிக்கு மட்டும் ஒர்க் ஆகலை, ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து உங்களோட டைரக்டரியை வந்து இந்த டெல் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் டெலிட் பண்ணும்போது இந்த எஸ்னோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர கிளாஸில் நம்ம வந்து எப்படி ஒரு நேம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அது ரீநேம் எப்படி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் வர கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.